அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இந்த வீடியோவில் புதுசாக இன்னொருத்தர் கூட உட்காந்துருக்கான்னு பார்க்காதீங்க. எனக்கே போர் அடிச்சிருச்சுங்க. நான் மட்டுமே தனியாக வீடியோ போட்டு ஒரு எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு. தனியாக கேமராவை பார்த்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி ஒரு நாள் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன ப்ரோ, ஆக்சுவலி இவர் கேட்டார், எப்படி ப்ரோ வீடியோலாம் போயிட்டு இருக்குது, பயங்கரமாக போயிட்டு இருக்குதாங்க. ஆனால் நமக்கு அது மட்டும் தானே தெரியும் வீடியோ எடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கே ப்ரோ வீடியோ வச்சு கேமரா எடுத்து வச்சாவே வரவே மாட்டேங்குது பாயிண்ட்ஸு. எவ்வளோதான் தெரிஞ்சது இருந்தாலுமே அந்த அந்த ஃப்ளோவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவர்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரி ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 மாசமா பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், இடையில வேலை பளு காரணமாக வீடியோ வேற எடுக்க முடியல. அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வந்தா கேமராமேன் இல்லை. கேமராமேன் சொன்னோடனே நீங்க சிரிக்கிறது தெரியுது, அவ்வளவு பெரிய கேமராமேன்லாம் இல்ல, போனை வச்சுதான் எடுக்கிறோம். பட் இருந்தாலும் நேரம் கூடி வரமாட்டேங்குது. ஒரு வழியா இன்னைக்குதான் சரி ப்ரோ இன்னைக்கு பேசிடலாம் எப்படியாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லி இன்னைக்குதான் உட்காந்துட்டு இருக்கோம். டெஃபினட்டா இது கொஞ்சம் ஹெல்த்தியான டிஸ்கஷனா போக போகுது. மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் மட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில அவேர்னஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறதா இருக்கட்டும், எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ், நான் என்னென்னலாம் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். சேனல் மூலியமா ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. கொஞ்சம் மோட்டிவேட்டடாகவும் இருந்துச்சு. சரி இது நம்ம நல்லா தானே பண்றோம், பட் நம்மள மாதிரியே ஒரு 4-5 வருஷம் நல்லா இந்த எக்ஸாமை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஃபெயிலியர்ஸும் பார்த்துட்டு என்ன பண்ணா கிராக் ஆகும், என்ன பண்ணா கிராக் ஆகாது, அண்ட் கிளியர் பண்ண பர்சன்ஸ் கூட டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு அஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு நாலேஜே இந்த ஃபீல்டில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட சஜஷன் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா நிறைய புது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெனி இன்ஸ்டிடியூஷன் இதை பண்ணிட்டு இருக்குது. இன்ஸ்டிடியூஷன் பண்ணுதுங்கும் போது அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஸோ எந்த ஒரு பின்புலம் இல்லாத நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் உள்ள அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணா பார்க்குற உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தோணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் இவரை வச்சு நான் அதை பண்ண போறேன். எப்படி போதுன்னு பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல. உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அப்புறம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். பிகாஸ் முன்னாடி நல்லா டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்பாட்லாம் வரல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கட்டு எதுவும் இல்லாம ஃபில்டர் எதுவும் இல்லாம அப்படியே தான் வரப்போகுது. பிகாஸ் இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. இதை எடுத்து கட் பண்ணி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அதை கட்டி ஒட்டி இதெல்லாம் அனுப்புறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அப்படியே தான் வரும். ஜென்ரலா நார்மலான ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்கு போது. ஒரு 2 ஆஸ்பிரண்ட் பேசிக்கிட்டா என்னென்ன பத்தி பேசிக்குவோம். ஒரு டைட்டில் இருக்குது. அந்த டைட்டில் ரிலேட்டடா என்னென்னலாம் பேசிப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண போறோம். ஹோப்ஃபுல்லி இது நல்லா வரும்னு பார்ப்போம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ண மாதிரி என்னென்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா இப்போ அவேர்னஸ் இருக்குது. ஓகே, இன்னைக்கு இந்த இன்டர்நெட் ஏராவில் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ரொம்ப அதிகமாவே இருக்குது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கா அப்படின்னாவே தெரியாமல இருந்துச்சு. ஈவன் எனக்கும் அப்படி நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அந்த மாதிரி அந்த அவேர்னஸ் பத்தி பேசுவோம். அந்த அவேர்னஸ் அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், சோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீவிசிட் பண்ணும். இதெல்லாம் உண்மைதானா? ஏன்னா பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர் மகன் அப்படின்ற மாதிரி, விவசாயி மகன் அப்படின்ற மாதிரி, சோ இது மாதிரிலாம் இருக்குது. பட் ரியல் காம்படிஷன் என்ன, எத்தனை பேர் அந்த மாதிரி கிளியர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாம இருக்குது. இந்த அவேர்னஸ் பத்தியும் ஃபர்ஸ்ட் பேசுவோம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அனாலிசிஸ் பண்ணுங்க, செல்ஃப் அனாலிசிஸ். நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறோம், நம்மளால இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ண முடியும், அப்படி கிராக் பண்ணா நம்ம எந்தெந்த விஷயங்களை கையில வச்சுக்கிட்டு உள்ள இந்த எக்ஸாம்குள்ள போகணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். தென் நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இது 2 தீமா இருக்க போகுது கைஸ் இந்த வீடியோல. இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா கிடைக்கும் நம்புறேன். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அவேர்னஸ் உங்களுக்கு எப்படி இந்த அவேர்னஸ் தோணுச்சு, எப்படி இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி எங்களோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். எனக்கு ரிலேட்டிவ் சர்க்கிள்ல யாருமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல. ஓகேங்களா, நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல எங்களோட தூரத்து ரிலேட்டிவ் கிளியர் பண்ணாங்க. ஓகேங்களா, ஆஃப்டர் டியூரிங் கோவிட் அப்போ அந்த ரிசல்ட் வரும்போது கிளியர் பண்ணாங்க. எனக்கு அப்பதான் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குன்னு தெரியும். ஆனா யூபிஎஸ்சி தான் நடத்துறான், இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு, வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவான்றதெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தெரிஞ்சது.
ஆக்சுவலி நான் வந்து ஒரு MBA கிராஜுவேட், ஓகேங்களா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி எனக்கு படிக்கிறதுல கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கவர்மெண்ட் மூலியமா வந்து நம்ம மக்களுக்காக அப்படி பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு அதனோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்ச இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில அபிஷியல்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிற சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சது. அவங்களோட டிசிஷன் மேக்கிங், அவங்களோட பவர், அது அவங்க வந்து பப்ளிக் எப்படி ஹெல்ப் பண்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நான் வெளியும் தேட ஆரம்பிச்சேன். அதுதான் அந்த எக்ஸாம் வந்து எனக்கு உள்ள கொண்டு வரதுக்கான இதுதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இதுதான் இப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஜாப்ல எங்க மேட்ச் ஆகுது பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. அப்படி மேட்ச், அதனால நான் நம்ம ஜர்னில ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி எனக்கு எப்படி வந்து இது வந்துச்சுன்னா, நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஓகே. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு அப்போ ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, காலேஜ்ல இருந்து படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம ப்ரொஃபசர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இந்த செமஸ்டர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து சொல்லியிருந்தாங்க, நல்லா படிச்சாதான் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும், நிறைய பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கு, அதுக்கு நீங்க இப்ப இருந்தே படிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்பவே நம்ம மைண்ட்ல நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் சைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்தது யூபிஎஸ்சியான்னு கேட்டீங்கன்னா இல்ல, யூபிஎஸ்சி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல எனக்கு வரவே இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி, இந்த பேங்கிங் இப்படி வந்து ட்ரை பண்ணிட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் சில பேங்கிங்ல உள்ள போயிடலாம். அப்பெல்லாம் அந்த டைம்ல 2018-19 எல்லாம் ப்ரோ இந்த பேங்கிங் தான் கொஞ்சம் பூமா பேங்க் எக்ஸாம் சொல்லிட்டு IBPS எல்லாமே வந்து போயிட்டாங்க. அந்த கிரௌட்ல உள்ளதான் நானும் ஒருத்தனை வச்சுக்கோங்களேன். உள்ள போயிட்டு ஒரு அகாடமில ஜாயின் பண்ணிட்டு காலேஜ் வந்து போயிட்டே இருக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே சண்டே வந்து அந்த அகாடமி போயிட்டு ஒர்க் பண்றது அப்படி பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து முடியும் போது அந்த செமஸ்டர் லீவ்லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஸ்டடி லீவ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து பார்த்தேன். ஓகே. நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ஒருத்தர் வந்து கிராக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட புக் லிஸ்ட் எல்லாம் வந்து பார்க்கும்போது நாமளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து ஆர்வம் வந்துச்சு. அப்போ யாரு இருந்தாங்கன்னா வார்டன் தான் இருந்தாரு. கண்டிப்பா அப்பெல்லாம் வந்து நல்ல பிள்ளையா வந்து வார்டனுக்குலாம் நல்ல பேர் வேற எடுத்து வச்சிருப்போம். சரி வார்டன் சார் இந்த மாதிரி IAS IPS எல்லாம் சொல்றாங்களே, எப்படி சார் படிக்கிறது என்னன்னு போயிட்டு அவர்கிட்ட தான் போய்கிட்டேன். பிகாஸ் அந்த டைம்ல இன்டர்நெட் இல்ல ப்ரோ. அப்ப வந்து ஹாஸ்டல்ல வந்து போனும் இல்ல. சரி இவருதான் நிறைய படிச்சார். அப்போ புக்கும் கைமா வேற சுத்திட்டு இருப்பாரு. அவரு நிறைய படிச்சவரு தெரிஞ்சவரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, செமஸ்டர்ல நீ 90% வைக்கணும், 80-90% வச்சாதான் வந்து இதெல்லாம் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி அவரு சொன்னது வேணா வேற மீனிங்கா இருக்கலாம், இந்த படிக்கிற கெப்பாசிட்டி பண்றதுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இது ஒரு குவாலிட்டி போல, ஒரு குவாலிஃபிகேஷன் போல, செமஸ்டர்ல 90% எக்ஸாமுக்கு அப்ளையே பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்போ ட்ரை பண்ணேன். பட் வரல. காலேஜ்ல எடுக்க முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஒழுங்கா வந்து அந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சு. லைக் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கும் கம்மியா வந்ததுனால அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், ஓகே 70% தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிள் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகே. அந்த 2 வருஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் 3rd இயர்ல ஒரு ரூம்மேட் வந்து அமைஞ்சாரு. அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் யூபிஎஸ்சி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இல்ல. அவர் பார்த்தா 55% தான் வச்சிருந்தாரு. என்னடா சொல்ற 55% தான் வச்சிருக்க, 65 வச்சிருக்கிற, எப்படி நானே எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற, நீ எப்படி படிக்கலான்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது, டேய் இல்லடா அப்படி இல்ல கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுக்கு வந்து ஒரு டிகிரி தான் வந்து தேவை, ஒரு டிகிரி நீ அது கரஸோ இல்ல வந்து ரெகுலரோ பண்ணி வச்சிருந்தா யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ல நீ பண்ணிருந்தா போதும், கைட்லைன்ஸ் கீழ நீ வந்து பண்ணிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்பதான் எனக்கே புரிஞ்சு ஒரு டிகிரி இருந்தா இது போதும் போல அப்படின்னு சொல்லிட்டு 3rd இயர்ல தான் வந்து நான் அந்த யூபிஎஸ்சிக்குள்ளேயே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே. சோ இப்படிதான் ப்ரோ நான் வந்து உள்ள வந்தது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தது. இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து எப்படியாவது வந்து கிடைச்சிருது ஸ்டூடெண்ட்க்கு. அது நம்ம 2018ங்கும் போது ரேர். இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாவே ஒரு ஷார்ட்ஸ் தள்ளி விட்டாவே அடுத்த ஷார்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சி தான் உள்ள வருது. அந்த லைக் இன்னைக்கு அகாடமிஸும் உள்ள வந்துடுறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க தொட்டாலும் ஆட் தான். ஆமா, போஸ்டர் எல்லாமே உள்ள வந்துருது. சோ இன்னைக்கு ஈஸியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருது. இன்னைக்கு இன்டர்நெட்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போகாத ஒரு வில்லேஜ் கூட இன்னைக்கு மொபைல் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அங்க இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயம் கூட. ஈஸியா வந்து ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்படி இருக்கும்போது இந்த அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு வந்து பேசும்போது நீங்க என்னென்னலாம் வந்து இது பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கண்டுபிடிச்சிட்டீங்க, லைக் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ் இந்த ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அவேர்னஸ் பத்தி எப்படி வந்து இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்? கரெக்ட். இந்த ஐடியா வந்துருச்சு. இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி இத பத்தி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் இதுல இருக்கிற என்னென்ன டிஃபிகல்டிஸ்? ஓகே.
சரி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றோம் அந்த மாதிரி சொல்லிடுறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யூடியூப் வீடியோ தான் பிரைம். ஓகேங்களா? யூடியூப் வீடியோல தான் நான் வந்து தேடி பார்ப்பேன். ஏன்னா எங்க வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரெகுலரா எனக்கு கிடைக்காது. சோ அதனால எனக்கு நான் கம்யூனிகேட் பண்ற ஒரே ஒரு மீடியம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் அண்ட் இன்டர்நெட் தான். யூடியூப்ல வந்து நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் வீடியோஸும் வரும். நெகட்டிவ் வீடியோஸ் மீன்ஸ் என்னன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது நம்ம வந்து இதுதான் பண்ண போறோம் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நெகட்டிவா இன்ஃபுளுன்ஸ் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ பார்ப்போம்னா நான் வந்து 2021 அந்த டைம்ல வந்து பார்த்தேன். என்ன சொல்ல ஒரு மேம் வந்து ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஒரு அந்த மேம் அந்த இன்ஸ்டியூட் ஃபவுண்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வருஷம் கேட்ட கொஸ்டின் அடுத்த வருஷம் கேட்க மாட்டாங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதுல வந்து அதிகமான ரோல் பிளே பண்ணும். அதுதான் அந்த எக்ஸாமோட நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அதுதான் நான் பார்த்த இந்த இனிஷியல் டைம்ல பார்த்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா ஓகே இந்த எக்ஸாமுக்கு வந்து வருஷம் வருஷம் புதுசா தான் படிப்பாங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நியூஸ் பேப்பர் நம்ம டெய்லி மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு தாட் இனிஷியலாவே என்கிட்ட வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ். இது ஸ்டார்டிங்லயே வந்து நமக்கு ஒரு பயம் கலந்த ஒரு அவேர்னஸ். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இதோட ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம மைண்ட்ல இருந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல எக்ஸாம பத்தி ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தவறான விஷயங்களை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறது தான் வந்து அந்த டைம் ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. கரெக்ட். ஆமா ப்ரோ. இந்த இடத்துல நான் வந்து சஜஸ்ட் பண்ண என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஐடியா வரட்டும். அது ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஐடியா வந்தது வெல் அண்ட் குட், நல்ல விஷயம். லைக் ஏதோ ஒரு ஜாபுக்கு போகணும், லைக் இந்த ஐடி கம்பெனிக்கு போகணும், நான் எதுவுமே வந்து தப்பா சொல்லல. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வரும்போது சிவில் சர்வெண்டாவும் ஆகணும், யூபிஎஸ்சியும் வந்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நம்ம லைக் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த ஃபேமிலில இருந்து ஒரு வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வரதுங்கிறது ஆல்வேஸ் நல்ல விஷயம். அதுக்கு ஒரு இன்டர்நெட்ங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். சோ அப்படி வரும்போது அதை கொஞ்சம் லைக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். கரெக்ட். அந்த லைக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப்பர் வீடியோவா இருந்தாலும் அது மார்க்கெட்டிங் தான். ஆமா, இன்னைக்கு எதுவா இருந்தாலுமே இன்னைக்கு மார்க்கெட்டிங் தான். கண்டிப்பா யூபிஎஸ்சி பத்தி ஸ்ப்ரெட் பண்ணாதான் யூபிஎஸ்சி நம்பி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து க்ரோ ஆகும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறது இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங்கா மாறிடுச்சு. அப்படி வரும்போது கொஞ்சம் அவங்க அனாலிசிஸ் பண்ணா நல்லா இருக்கும். சோ இது உண்மையா ஃபர்ஸ்ட் கரெக்ட், இத்தனை வருஷம் உண்மையாவே ஆகுமா, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இதுல படிக்கணும். சோ இதெல்லாம் பத்தி அவங்க கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு ஓகே நம்ம போலாமா வேணாமான்னு டிசைட் பண்றதுங்கிறது நல்லா இருக்கும். கரெக்ட். டெஃபினட்டா நோட்டிபிகேஷன் ஒண்ணு இருக்கு. சோ அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து படிச்சு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன இருக்கு, எத்தனை இருக்கு. ஒரு சில எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும், அந்த 5 சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்குன்னு இவங்க நினைச்சுப்பாங்க. ஆமா, இதுக்கு மேல சப்ஜெக்ட் இல்ல, நம்ம இதுலதான் ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு வருஷம் யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் முன்னாடியும் ஒரு சிவில் சர்வீஸ் முன்னாடி நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மந்த்ல விடுவான். அந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 பேஜஸ் கிட்ட இருக்கும். அந்த வந்து எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு, என்ன சிலபஸ் இருக்கு, என்னென்ன சர்வீஸ் இருக்கு, மெயின்ஸ்ல என்ன சிலபஸ் இருக்கு, ஆப்ஷனல் என்னென்ன இருக்கு அப்படின்னு இன்க்ளூடிங் ஆப்ஷனல் சிலபஸோட கொடுத்துருவான். அண்ட் தென் இன்டர்வியூ எவ்வளவு இருக்கு அப்படின்றது ஃபைனலா கொடுத்துருவான். ஓகேங்களா? இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் படிச்சாவே அவங்களுக்கு ஒரு 70% இந்த எக்ஸாமோட நேச்சர் புரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு ப்ரோ, நீங்க அந்த சப்ஜெக்ட் பேசுனீங்க, ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 வருஷம் பிலிம்ஸ் எக்ஸாமுக்கே படிச்சுட்டு மெயின்ஸ் ஒண்ணு இருக்குன்னு சொல்லும் போது எது எழுதணுமா அப்படின்றதே அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு அதாவது கைஸ் வந்து என்ன சஜஷன் அப்படின்னா, நாங்க ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் 2017, 18 அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் சொல்லணும் மொபைல் போன் கூட இல்ல. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வச்சிருப்பாங்க. அந்த 4G வந்து அடாப்ட் பண்றதுக்கே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுவே வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 year 2 years ஆயிருக்கும் நமக்கெல்லாம். நமக்கு மனிதநேயம் தான் ப்ரோ எனக்கு எல்லாம் சொல்றோம். மனிதநேயம் வந்து ஒரு வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னே எனக்கு புரிஞ்சது. இன்னைக்கு தேதியில உங்களுக்கு அந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் எதுவும் இல்ல. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. நீங்க இன்னைக்கு ஈஸியா ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் கிட்ட கனெக்ட் பண்ண முடியும், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு அப்ரோச் பண்ண முடியும். வீடியோலயே வந்து எக்கச்சக்க வீடியோ இருக்கு. சோ நம்ம அன்னைக்கு பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. டாப்பர் டாக்னாவே 3 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர் தான் இருக்கும். பட் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் கூட யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சோ அப்படிங்கும்போது இன்னைக்கு நிறைய இருக்கு. அதை கொஞ்சம் நல்லா போய் வெரிஃபை பண்ணீங்க. உங்களோட ஐடியாஸை வந்து அந்த அவேர்னஸை நல்லா பில்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். ஓகே ப்ரோ. சோ இது ஒண்ணு, இந்த அவேர்னஸ் வந்து நல்லா பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நல்லா ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம் ரியாலிட்டி மித்த தெரிஞ்சுக்கூடாது. சோ இது ஒண்ணு ப்ரோ. செகண்ட் நம்ம இந்த வீடியோல செகண்ட் போர்ஷனா டிஸ்கஸ் பண்றது என்னன்னா இந்த செல்ஃப் அனாலிசிஸ். கரெக்ட். ஓகே, இந்த அவேர்னஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப நம்ம இந்த எக்ஸாமுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல சொல்லுவாங்க குதிக்கிறேன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா அது அப்படிதான் வருஷங்கள் இழுக்கும்.
சோ அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினான்சியல் சுச்சுவேஷனா இருக்கட்டும், டியூரேஷன் டைம் டியூரேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் என்னென்ன விஷயங்களை வச்சிருக்கணும். நீங்க இப்ப ஃபீல் பண்ணுவீங்கல்ல ஒரு 4 வருஷம் ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க இதெல்லாம் வச்சிருந்தா நான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும்ல, என்ன மாதிரியான விஷயங்களா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்? ஓகே, இனிஷியலா நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து நான் ஃபார்முலா அசோசியேட் ஆகிறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு இன்ஸ்டியூட் வந்து நான் சேர்ந்து கோர்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த க்ரௌட் கூட வந்து நான் மிங்கிள் ஆகிறதுக்கு, ரூரல்ல இருந்து வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷத்தை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஒரு எக்ஸாம்லயே ஒரு நம்ம இன்னொரு இன்டர்வியூ ஸ்டேஜ் அந்த மாதிரி கூட வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ப்ராப்பரா வந்து நம்ம ரீச் பண்ணிரணும். ஓகேங்களா, ஒரு கைடன்ஸ் ரீச் பண்ணி வந்து கரெக்ட், ஒரு கைடன்ஸ் ரீச் பண்ணி கரெக்டான கைடன்ஸ் எடுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தவறான கைடன்ஸ் எது கரெக்டான கைடன்ஸ் எது தவறான கைடன்ஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, கரெக்டான கைடன்ஸ் வந்து அவங்க ரீச் பண்ணி ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து எடுத்துட்டாங்க. கரெக்ட், as soon as possible. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு 2 வருஷம் கிடைக்கும், 3 வருஷம் கிடைக்கும். எனக்கெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபீல்ட் அவுட் ஆக போதா கைடன்ஸே கிடைச்சது. சோ அப்படி இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த கைடன்ஸ் எடுக்கறாங்களோ அந்த அளவுக்கு அந்த டைம் ஸ்பேன் உங்களுக்கு குறைஞ்சு கரெக்டா இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு சஜஷன், ஒரு சஜஷன். நம்ம இதெல்லாம் பண்ண தப்பு, இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் பண்ண தப்பு கண்டிப்பா. ஓகேங்களா, அதுக்கப்புறமா செகண்ட் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து என்ன நம்மளால என்ன முடியும் அப்படின்றத அனலைஸ் பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்ச உடனே சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சர் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்கல்ல, அதனோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லாம் ரொம்ப டைம் டிலே ஆகும். அதனால ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு வந்து யூனிக் நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை எப்படி நம்ம எக்ஸாம்ல அப்ளை பண்ணி கிராக் பண்ண முடியுமே பாக்கணுமே தவிர இவன் அப்படி பண்றான் எனக்கு வந்து இப்படி ஆகுது, அவங்க வந்து ஒரு வருஷத்தையே முடிச்சிட்டாங்க எனக்கு மட்டும் ஏன் டிலே ஆகுது, அந்த செல்ஃப் கம்பேர் வந்து பண்ணக்கூடாது. இது ரொம்ப ஒரு ப்ராப்ளம், ரொம்ப ப்ராப்ளம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம். கரெக்ட். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்றவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதாவது வந்து டிசைட் பண்றதுக்கு முன்னாடி யாரு எப்படி எங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாசிபிளா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட நாலேஜ், நம்மளோட கிராஸ்பிங் பவர், நம்மளோட ரீடிங் எபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, நம்மளுக்கு கிடைச்ச அந்த என்விரான்மெண்ட், நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருந்து வந்திருப்போம், நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே நம்ம அந்த அவேர்னஸே இருக்காது. அது வந்து லைக் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே டிஃபிகல்ட்டி தான். ஸ்கூல் ஜாயின் பண்றது வந்து காலேஜ் ஜாயின் பண்றது எல்லாமே டிஃபிகல்ட்டா தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பத்தியும் தெரிஞ்சுக்கணும், ஃபினான்ஷியலாவும் அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபினான்ஷியல் அதுதான் வந்து அது உள்ள வரும்போது இவ்ளோ இருக்குன்னு தெரியாம உள்ள வந்துட்டோம். ஆமா, அதாவது எவ்வளவு முடியும் நம்மளால, ஃபேமிலியில எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும், நம்ம இந்த டைம்ல எவ்வளவு டைம் இருக்க போறோம், ஓகேங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி பிளான், ஃபினான்ஷியல் பிளான் வந்து நம்ம வச்சுக்கிட்டு உள்ள வந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஃபா இருக்கும். ஓகேங்களா, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 10,000 ரூபாய் கம்மி இல்ல. ஆமா, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கோர்ஸ் நம்ம எங்க எடுத்து பார்த்தா மினிமம் 10,000 ரூபாய் இருக்கு. அண்ட் அந்த டைம் டியூரேஷன் வரும்போது இந்த லைக் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்மா நினைச்சு உள்ள வந்துடுறாங்க. ஆமா, 1 இயர் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரோட கிளிப்ஸை மட்டும் பாத்துறாங்க, அந்த ஹைலைட் மட்டும் பாத்துறாங்க. முதல் முயற்சியில் வெற்றி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அது இம்பெக்டா அவங்க மைண்டுக்குள்ளே வந்து பதிஞ்சிருது. பட் அதுக்கான பேக்ரவுண்டோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கோ வந்து அவங்க அதை தேடுறது இல்ல. அண்ட் ஆக்சுவலி கைஸ் நான் இதை உங்ககிட்ட சொல்லணும், அந்த முதல் முயற்சி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ 5 ஃபெயிலியர்ஸ் அது கூட கேட்ச் விட மாதிரி, அது கூட ஆமா 5 ஃபெயிலியர்ஸ் 6 ஃபெயிலியர்ஸ் லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்றாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப்ல இருக்கிறதுனால வந்து சொல்றேன், யூடியூப்காக பண்றது. ஓகேங்களா, அதை நீங்க பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுங்கும் போது உள்ள போய் நல்லா கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணும். அந்த 5 அட்டெம்ப்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவங்க என்ன பண்ணாங்க, அட்டெம்ப்ட் தான் ஃபர்ஸ்டா இருக்கும். அவங்களோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் உள்ள படிச்சிருப்பாங்க, காலேஜ்ல இருந்தே படிச்சுட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்து வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்ப கரெக்டா இருக்கும் உள்ள வரும்போது. அதுக்கப்புறம் கூட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண நினைச்சேன். இப்போ கண்டிப்பா வந்து மினிமம் ஒரு 2 years ஆவது கொடுக்கணும். பேர் மினிமம். ஏன்னா இந்த எக்ஸாமோட நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 1 வருஷம் படிக்கணும், எக்ஸாம் 1 வருஷம் நடக்கும். எக்ஸாம்பிள் பிரிலிம்ஸ் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுன்னா இன்டர்வியூ ஃபைனல் ரிசல்ட் வந்து அடுத்த வருஷம் மே வருஷம். எக்ஸாம் ப்ராசஸ் 1 வருஷம், நம்ம படிக்கிறது 1 வருஷம். யாருனாலும் 2 வருஷம் கொடுத்தாதான் மினிமம் நமக்கு கிடைக்கும். இதுல நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபிகல்டிஸ் இருக்குது, ரீடிங் டிஃபிகல்டிஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸே வராது, ஆப்டிடியூட் ரீசனிங்கே வராது, அதுக்கு 1 வருஷம் உட்காந்து படிச்சவங்களும் இருக்காங்க. சோ அந்த ஸ்கில்ல எடுத்துக்கிட்டு நமக்கு டைம் வேணும். ஆமா, ஹேண்ட் ரைட்டிங் மெயின்ஸ்ல வராதனால ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்தவங்களும் எழுதணும் இருக்காங்க. சோ இதுக்கான டைம் நம்ம வந்து கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது மினிமம் 2 to 3 years ஆகுது கண்டிப்பா வேணும் கவர் பண்ணணும். 3 வருஷம் வந்து டெடிகேட்டா கொடுக்கணும். ஆமா, அதுக்கு அந்த 3 வருஷம் சர்வைவ் ஆகிறதுக்கு
ஃபினான்ஷியலா வேணும். கரெக்ட். அது ரொம்பவே நான் ஃபேஸ் பண்ணதுல ரொம்ப டிஃபிகல்டிஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவேன். நான் மட்டும் நீங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? அந்த ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ரகிள் பண்ண சிச்சுவேஷன் வந்து இருக்கும்ல. ஓகே, ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னா எங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா, அப்பா வந்து ஃபார்மர் தான். சோ அந்த பேக்ரவுண்ட் வந்து வரும்போது வந்து சென்னையில வந்து நம்ம தங்கி படிக்கிறதே ஒரு பெரிய ட்ரீம். கண்டிப்பா சென்னையில வந்து மினிமம் 7,000 வேணும் அந்த டைம்ல, அவ்வளவுதான் வேணும். அது வந்து நான் எனக்கு எப்போ அந்த ட்ரீம் எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்புறம் தான் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் கழிச்சு தான் சென்னையில வந்து படிச்சு ஆஸ்பிரன்ட்ஸ் படிச்சு ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போய் ஆஸ்பிரண்ட் ஒரு கம்யூனிட்டி கூட மிங்கிள் ஆகவே 2 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா, இது வந்து ரூரல்ல இருந்து வரவங்களோட ஒரு பெரிய டிராபேக். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு செலவும் ஆகும் தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி வந்து லைக் பிளான் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். கரெக்ட். ஜாப் ஆல்டர்னேட்டிவா ஜாப் ஏதாவது இருந்து ஜாப் பார்த்துட்டு ஒரு 1 இயர் 2 இயர் வந்து இதனோட பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம டிசிஷன் எடுத்து படிக்க வரலாம். இது ஒரு பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. ஆக்சுவலி இது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் தானே ப்ரோ. இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஆக்சுவலி வந்து இது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ஏன் சொல்றோம்னா, இப்போ லைக் உங்களுக்கு ஃபினான்ஷியலா இருக்கு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. பட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படிங்கும்போது ஃபேமிலி வந்து நம்மளோட இன்கம் எதிர்பார்க்கும். பையன் காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போவான், ஒரு 10,000-20,000 கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு வேலைக்கு போறது பெட்டர். கரெக்ட். ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு தென் இந்த எக்ஸாமை பத்தி ஒரு 6 மாசம் ஸ்டடி பண்றதுங்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஆமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஜாப்ல இருக்கலாமா இல்ல இந்த எக்ஸாமை நம்பி ஜாபை விடலாமா அப்படின்னு. ஏன்னா இந்த எக்ஸாமை நம்பி விட்டுட்டு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காது. நம்பி விட்டது தப்பு சொல்லல, அந்த நம்பி விட்டதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் பிளஸ் ப்ராப்பரான ஒரு ஹார்ட் ஒர்க் எல்லாம் உள்ள சேர்ந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கிராக் பண்ணிடலாம். அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா நீங்க இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை வந்து ஓரளவுக்கு வந்து சரி பண்ணிருங்க. பிகாஸ் அட்டெம்ப்ட் நம்மளுக்கு இருக்குல்ல, 9 அட்டெம்ப்ட் வந்து கொடுக்குறான். ஒரு 2 இயர்ஸ் வந்து இதுக்காக இது பண்ணிட்டு ஒரு சின்ன ஃபவுண்டேஷன், ஒரு ஃபினான்ஷியலா எனக்கு ஒரு மாசம் 10,000 வந்துரும்பா, அந்த மாதிரி வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. இங்க இருக்கிற பிரச்சனை வந்து நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். பிகாஸ் எக்ஸாம் சைடு ஒரு ப்ரெஷர், ஃபினான்ஷியலா ஒரு ப்ரெஷர், பொங்கல் தீபாவளி கொண்டாட முடியாம ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, இந்த ப்ரெஷர் எப்படி எவால்வ் ஆகும்னா, இப்ப நீங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல வந்து நீங்க ஃபேஸ் பண்ணி அந்த இதுக்குள்ள எக்ஸாம்க்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துப்பீங்க, எக்ஸாம்ல கத்துப்பீங்க. ஃபைனலா நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஆகும்போது ஃபேமிலில இருந்து ப்ரெஷர் வரும், வேலைக்கு போற ஒரு சிச்சுவேஷன். எக்ஸாக்ட்லி ப்ரோ, சேம் எனக்குலாம் இதே மாதிரி தான் ஆச்சு. லைக் ஃபர்ஸ்ட் அந்த 2 to 3 இயர்ஸ்ல எக்ஸாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போறேன். சரி ஓகே இதுதான் இந்த எக்ஸாம், இப்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் வரும்போது ஃபேமிலி பிரச்சனை, நீ வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் வந்துரும். கத்துக்கிறதுல கூடாது, ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. சோ அதனால வந்து கைஸ் நான் இப்போ சொல்ல வர வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கான இயர்ஸ் வந்து எவ்வளவு எடுக்கும், அண்ட் நம்ம ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ன, அந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குன்னா 3 வருஷம் 4 வருஷம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கலனாலுமே ஏதாவது ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம சர்வே பண்றதுக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, இதுக்காவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஆயிடும். இல்லைன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பாதியிலே விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அது லைஃப்லாம் அந்த ரெக்ரெட் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். தென் அப்புறம் இந்த டாப்பர் டாக் பத்தி நம்ம பேசணும். இந்த அவேர்னஸ்னு ஒண்ணு வருது இல்ல, இந்த அவேர்னஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்பர் டாக்னு உள்ள வருது இல்ல. ஸோ இதை பத்தி நீங்க இந்த டாப்பர் டாக் வந்து எவ்வளவு எடுத்துக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலி டாப்பர் டாக் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரீச் பண்றதுக்காக ஒரு மோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்கு, ஐ மீன் உண்மையும் இருக்கு, அட் த சேம் டைம் கொஞ்சம் உண்மை கலந்த மார்க்கெட்டிங்கும் இருக்குது உள்ள. ஓகேங்களா, இது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, எனக்கு க்ளோஸ் அசோசியேட் அவங்களோட ஒரு 3 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. அவங்களோட நான் டிராவல் பண்ணிருக்கேன், அவங்களோட நான் படிச்சிருக்கேன். சோ அவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, அவங்க அதே டாப்பர் டாக் கொடுக்கும்போதும் சரி, கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அதை வந்து நம்ம எது உண்மை அப்படிங்கறத வந்து நம்ம தான் ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்குதான் நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு சீனியர் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, சோ அவங்க வந்து ரியாலிட்டி வந்து சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கைடன்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஆல்வேஸ் அட்வைசபிள். இப்போ இதே டாப்பர் டாக் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தோம்னா அவனே வந்து பேம்ப்ளெட் போட்டிருப்பான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 30+ கேண்டிடேட் ஃப்ரம் எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து வந்திருக்காங்க. டாப் 10ல 7 கேண்டிடேட்ஸ் எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங். அந்த மாதிரி நம்ம எந்த இன்ஸ்டியூட் எடுத்து பார்த்தாலும் அதுல இருக்கும், இதுல இருப்பான். கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி ரிசல்ட் விட்டதே வந்து பாத்தீங்கன்னா 1000 கேண்டிடேட்ஸ் விட்டுருப்பாங்க. டோட்டலா 10,000 ரிசல்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிருப்பாங்க இன்ஸ்டியூட்ஸ். மொத்த இன்ஸ்டியூட் தெரியல. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு
இதுவும் இருக்கு. நிறைய இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்யூனாவே வந்து அவேர்னஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருப்பாங்க, ரூரல்ல இருந்து வரவங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஒரு லைக் அந்த ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு லாக்ஸ் கணக்குல வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ அவங்க சேர்த்து வச்ச பணத்தை சோ ஃபேமிலியோட சேவிங்ஸா இருக்கும், சோ ட்ரீம்ஸ் அவங்களோட ட்ரீம்ஸா இருக்கும். சோ இந்த ஒரு டாப்பரோட வீடியோவை பார்த்து அப்படியே கொண்டு போயிட்டு அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா ஆல் ஏர்1 ரேங்க் இருக்காங்களா கூட அவங்களுக்கே தெரியாத நம்ம ஏர்1 வருவோம்னு தெரியாது, டெஃபினட்டா தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஏர்1 அப்படின்னு இன்ஸ்டிடியூட் நம்மளால கிளைம் பண்ணி. அந்த டாப் டாக் வீடியோஸ் வந்து நம்ம பாக்கும்போது எது வந்து உண்மைக்கு ரொம்ப ஒத்து போதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ஸ்டாட்டிக் புக் படிச்சேன், இவ்வளவு நேரம் படிச்சேன் அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்து நம்ம என்ட்ரி ஆகும்போதே அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் ரொம்ப வந்து ஹார்டா வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு கடைசி டைம்ல தான் தெரியும் நம்ம கிளியர் இல்லையா அப்படின்றத வந்து கேட்டன் வால் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அதே டாப்பர் டாக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி அப்பவே நான் எக்ஸாம் வந்த உடனே வந்து மார்க் வந்துரும், அந்த மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நம்ம தான் பார்த்து ரியலைஸ் பண்ணிக்கணும். ஆமா கண்டிப்பா ப்ரோ. நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ப்ரோ. ஹாய் கைஸ், எப்படி போகுதுன்னு வந்து தெரியல இந்த வீடியோஸ். இதே நல்லா போச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி நிறைய கண்டினியூ பண்ணுவோம். அண்டு ஃபைனலா வந்து நான் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராப்பரா இந்த எக்ஸாமை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எடுத்து வச்சு நல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தென் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள வரீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 2 to 3 years நல்ல ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்னா வித் ப்ராப்பர் கைடன்ஸ் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். அண்ட் ஃபியூச்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ கோகுல் கூட சேர்ந்து பிளான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த டாபிக் வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நம்மளால முடிஞ்ச அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஃபியூச்சர்ல வந்து நம்ம நிறைய வீடியோ வந்து ட்ரை பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் கோகுல். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ எப்படி போச்சுன்னு வந்து சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ். ஹேவ் a nice day.